வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் திரிஷாயினி ஒரு திருராசன். நாளை கொண்டாடவுள்ள தீபாவளி பண்டிகை தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து இறை வழிபாடு செய்து கொண்டாடப்படும் தீபாவளி தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் மகாராஜராஜ குரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் திங்கட்கிழமை 20/10/2025 அன்றைய தினம் தீபத் திருநாளாம் தீபாவளி நன்னாள். இந்த நரக சதுர்த்தசி திதி பிராக்யோதிஷபுரத்தினுடைய மன்னனாக இருந்தவன் நரகாசுரன். அவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பல்வேறு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து வேதனைக்குள்ளாக்கிய பொழுது அவர்கள் எல்லோரும் சென்று கிருஷ்ண பரமாத்மாவிடத்திலே இவ்வாறு அவனுடைய கொடுமைகள் தாங்க முடியவில்லை என்று சொன்ன பொழுது கிருஷ்ண பரமாத்மா கவலையை விடுங்கள் என்று இந்த நரகாசுரனை சம்ஹாரம் செய்வதற்கு புறப்படுகின்ற பொழுது சத்யபாமா கூட செல்லுகின்றாள். அங்கே இந்த நரகாசுரனுக்கு முன்பு 5 பேர் அங்கே சம்ஹாரம் செய்யப்படுகிறது. இறுதியாக நரகாசுரன் அவனை சம்ஹாரம் செய்யப்படும் பொழுது இந்த மகாவிஷ்ணுவானவர் சில வினாடிகள் மூர்ச்சித்தது போல் இருந்தார். இந்த மூர்ச்சித்த நிலையில் இருக்கின்ற பொழுது சத்யபாமா அம்பெடுத்து நரகாசுரனை சம்ஹாரம் செய்கிறான். அப்பொழுது அவன் துடிதுடித்து மரணிக்கின்ற வேளையிலே பூமாதேவி தோன்றுகிறாள். ஈஸ்வரா, நீங்கள் வராக அவதாரம் பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட பர்ஷத்தினாலே பிறந்தவன் தான் இந்த நரகாசுரன். இவன் ஒரு வரங்கேற்றிருந்தான். இந்த துன்பங்களை எல்லாம் செய்கின்ற பொழுது தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, அவ்வாறு மரணம் ஏற்பட்டால் பெற்ற தாயினாலே தான் ஏற்பட வேண்டும் என்று கேட்டிருந்தான். அவ்வாறு அம்மா பிள்ளையை கொல்ல மாட்டாள் என்ற நம்பிக்கையிலே, அதனாலே தான் இங்கே அந்த விதிப்படிதான் நடக்கும். சத்யபாமா அம்பெய்து சம்ஹாரம் செய்கின்றாள். அவன் மரணிக்கின்ற வேளையிலே நான் வாழுகின்ற பொழுது யாரையும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழவிடலை. நான் மரணிக்கின்ற நேரத்தையாவது எல்லோரும் எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்து பலகார பட்சணங்களோடு இறை வழிபாடுகளை செய்து தீபங்களை ஏற்றி வைத்து அதர்மங்கள் அழிந்து தர்மங்களை நிலைநாட்டுவதற்கு இறைவன் ஒவ்வொரு அவதாரம் எடுப்பார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்பது போல இங்கே இந்த நரகாசுரன் அழிந்த வேளையிலே அவன் கேட்டுக்கொண்டபடி எல்லோரும் சந்தோஷமாக தீபங்களை ஏற்றி புத்தாடைகள் அணிந்து ஆலய வழிபாடுகள் செய்து பலகார பட்சணங்கள் செய்து உறவுகளோடு உண்டு மகிழ்கின்றதாகிய கொண்டாட்டமாக இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இது ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு விதமாக கொண்டாடிக் கொள்வார்கள். வடநாட்டை பொறுத்தவரையிலே இந்தியாவிலே இது ராமபிரான் பட்டாபிஷேகம் நிறைவேற்ற நாளாக கொண்டாடி இந்த தீபாவளி என்று அங்கே தீபங்களை ஏற்றி கொண்டாடிக் கொள்வார்கள். ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு மாதிரியாக இது இந்தியாவிலே மட்டுமல்ல, இந்தோனேஷியாவிலும் வெளி ஐரோப்பா நாடுகளிலும் உலகங்களும் வாழுகின்ற தமிழ் மக்கள் இந்து சைவ மக்களால் மட்டுமல்ல ஏனைய பிற மதத்தவர்கள் கூட இந்த தீபாவளியை கொண்டாடுகின்ற சிறப்பு. பொதுவாக ஆசியா நாட்டுக்குள்ளே சிங்கப்பூரை மலேசியாவை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது வெகு சிறப்பாக வெகு விமர்சையாக எங்கள் நாட்டிலே கூட இல்லாத சிறப்பு, இந்தியாவிலே கூட தமிழ்நாட்டிலே கூட இல்லாத சிறப்பு. சிங்கப்பூரிலே சென்று பார்த்தால் அந்த தெருக்கள் பூராவுமே மின்னலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். ஆனந்தமான ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த தீபாவளியில் நாமும் இறை வழிபாடு ஈடுபட்டு இறையருளையும் பெற்று தீபத் திருநாளாம் தீபாவளியிலே தீபங்களை ஏற்றி வைத்து இறை வழிபாட்டோடு பலகார பட்சணங்கள் உறவுகளுக்கும் பகிர்ந்து
உண்டு மகிழ்ந்து ஆனந்தமான வாழ்வு வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபடத்தின் சார்பில் முன்கூட்டிய தீபத் திருநாளாம் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் நல் ஆசிகளையும் கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.